பழைய பிளான் வந்து காசு பணம் துட்டு மணி மணி வந்து இவனுக்கு காசு வந்துச்சு, இந்தியா ஃபுல்லாக டான்ஸ் பார் போகிறான். ஆமாம், அது நிறைய இப்போ கர்நாடகாவில் ஆடுறான். நான் ப்ரொடியூசராக இருந்ததுனாலும் யோசிச்சிருப்பேங்க சீரியஸாக. அவர் ஆக்சுவலாக பிளான் பண்ணது அவருக்கு வந்து சிம்பு சார் கேட்கலான்னு இருந்தார். வேற யாராவது பண்ணால் அந்த அருமை பிரகாசம் நேமை மட்டும் மாற்றுவேன் அப்படின்னு. நீ மறந்து ஆமாம் நலன் வந்து அது மட்டும் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுற ஒரு இது இல்லை. அதாவது இடியே விழுந்தாலும் ஒரே ரியாக்ஷனு அப்படின்னாரு. அது இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி ஒரு தரம் வேகமாக அப்படி தள்ளும் போது முட்டி வந்து நேராக தார் ரோட்டில் அடிச்சிருச்சு. அவர் என்ன பண்ணாங்க, திஸ் guy from Delhi is so silent, yeah, he's a very nice guy அப்படின்னு லீடர் ஆகிட்டாங்க. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் இன்னைக்கு கருணாகரன் சாரோட இருக்கேன். 2 படங்கள் மிஸ் யூ, சூதுகவும் 2 2 பற்றியும் நிறையா பேசுறதுக்கு இருக்குது. ப்ளஸ் உங்கள் கரியர், அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே நிறையா பேசுவோம். எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு? தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்கள் கரியரில் இந்த வாரம் தான் வந்து 2 படம் சேர்ந்து வருது. அதுவுமே இன்சிடென்டல்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி 2 ரிலீஸஸ் இருந்திருக்கா? இல்லை இருந்திருக்கு, ரொம்ப நாள் முன்னாடி நினைக்கிறேன். இது அன்பிளான்டா. ஆமாம், அடுத்த ஃப்ரைடே திருமாணிக்கம். அதான் வரிசையாக உங்களுக்கு ஐ திங்க் பேக் டு பேக் ப்ரமோஷன்ஸ், இன்டர்வியூஸ் இப்படியே போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 ஃபிலிம்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், இது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு அனுபவம்? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ இந்த 2 படத்துக்கும் அதாவது ஒன்று என்னன்னா, இப்போ ப்ரமோஷன்ஸே போறீங்கன்னா ஓ இந்த ரோல் வேற அந்த ரோல் வேறன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பேக் டு பேக் நீங்க வேற இத்தனை ரோல்ஸ் நடிச்சு தள்ளுறீங்க. ஸோ அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு 2 ரிலீசஸ் ஒரே டைம்ல? குவைட் எக்ஸைட்டட். 2 படமும் பார்க்கணும் முத நாள் போய். ஸோ அது ஒரு கியூரியாசிட்டி தான். ஸோ ஹாப்பி. வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். கமிங் டு சூதுகவும் 2, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறப்போ சிவிகுமார் சார் உங்களுக்கு அந்த ரோல் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்லை அப்படின்ட்டு. அப்போ அது ஒன்று. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி படம் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் வந்துச்சு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 10 இயர்ஸ்ல வந்து நீங்க அடுத்த இந்த படத்துல வந்து நீங்க தான் மெயின் பெக்கே, உங்களை வச்சுதான் இந்த கதையும் நவருது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? லைக் யார் த மெயின் பெக் ஃபார் த ஸ்டோரி அப்படிங்கிறது? சூதுகம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நலன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நலனோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒன் மெயின் ரீசன் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசராக இருந்ததுனாலும் யோசிச்சிருப்பேங்க சீரியஸாக. அவர் ஆக்சுவலாக பிளான் பண்ணது அவருக்கு வந்து சிம்பு சார் கேட்கலான்னு இருந்தார். ஸோ எனக்கு இது வந்து கடைசி ஒரு 1 வீக் முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. நான் நலன்ட்டு சொன்னேன், என்னடா ஸ்டார்டிங்லேருந்தே எனக்குன்னு சொன்னீங்கடா அருமை பிரகாசம், ஆல்ரெடி வேற அருமை பிரகாசம் நான் பண்ணியிருக்கேன். இல்லை மச்சி, ப்ரொடியூசர்னால நான் நினச்சேன் மச்சான் விட மாட்டான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. இது எனக்கு படம், அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணுவேன். இன்னும் அந்த 4 ரோலுமே பியூட்டிஃபுல் ரோல்ஸ் இல்லை. பாபி பண்ணதாக இருக்கட்டும், அசோக் செல்வன், ரமேஷ் திலக்கு, எல்லா ரோலுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். ஸோ ஏதாவது ஒரு ரோல் வந்து இப்போ அஃபெக்ட் ஆகிற பாபி வந்து போலீஸ் ஆயிருப்பாப்ல, அதுதான் பிளானு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் புலம்பிட்டேன். என்ன ப்ரோ அப்படி ரொம்ப அப்செட் அப்படின்ட்டு நான் ரொம்பவே அப்செட் ஆகி புலம்புனோன்னு கார்த்திக் சுப்ராஜ் வந்து சிவிகுமார் சார்ட்ட பேசினார். அப்போ அவர் பீஸாலாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ இவர் சொல்லி, இல்லை கருணா பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த ரோல், நீங்கள் தைரியமாக கொடுங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் உள்ளே வந்து தான் திரும்ப நானே அருமை பிரகாசமாக வந்தேன். அகைன் இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அது பண்ணும்போது, அப்போ நான் ஐ எம் ஆல்சோ அசிஸ்டன்ட் நலனுக்கு. நான் டெய்லி போயிடணும் ஷூட்டிங்க்கு. நலனுக்கும் அசிஸ்டன்ட், ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கும் அசிஸ்டன்ட் தான். எனக்கு தான் கால் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ டெய்லி போயிடுவேன் ஷூட்டிங்க்கு. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஆஃபீஸை சுற்றிலாம் தான், இங்கே தான் எடுப்போம். அப்படியா? ஓகே ஓகே. இல்லை ஏன்னா இப்போ வந்து அதான் நான் சொல்கிற மாதிரி உங்களை வச்சு தான் இந்த கதை நான் ஒரு யாவது காமன் கனெக்ட் பிட்வீன் 2 ஸ்டோரிஸ் தான் படத்தை சொல்கிறாங்க. ஸோ அதான் அது நீங்கள் அப்போ அந்த ரோலில் இருப்பீங்களானே தெரிலங்கிறதுலேருந்து இது வந்து ஒரு கிரேட் ஜேர்னியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதான் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வெளில மீட் பண்ணும்போது அவங்க மேக்ஸிமம் எல்லாரும் சொன்னது சூதுகோம் ரோல் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜிகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, மான்ஸ்டர், உப்பு கருவாடு, இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா சூதுகவும் தான் சார். அந்த ரோல் பயங்கரம் அப்படின்னு. ஸோ இதில் அகெயின் ஒரு
பாலிட்டிஷியன் ஹூ இஸ் கிரீடி, அந்த மாதிரி ஒரு கிரீடி பாலிட்டிஷியன் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன சொல்கிறது, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஒரு ரோல். பட் உங்களுக்கு இந்த ரோலுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரமே ரஜினி சாரோட அப்ரிசியேஷன் நினைக்கிறேன். இப்போ அதை திரும்பி அருமை பிரகாசம் நீங்கள் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து எனக்கு அந்த ரோல் எப்படி தேர்ஸ் நோ டெஃபினேஷன் டு ஹூ அருமை பிரகாசம் இஸ், நீங்கள் பண்ணுறது தான் அருமை பிரகாசம். பட் இப்போ வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருக்காங்க. ஸோ ரஜினி சாரே புகழ்ந்த ஒரு ரோல் வந்து திரும்பி நம்ம அதே பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருந்ததா இது நடிக்கும் போது? ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா நம்மளோட ஒரு மெயின் ரெக்கக்னிஷனாக உள்ள படம் நம்ம பண்ணுறோம். அகெயின் கம்பேரிசன் தாங்க ஒரு பெரிய, அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நானே இந்த மாதிரி போனேன்னா கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை தாண்டி என்ன சொல்கிறது, எனி ரோல் நம்மளோட ரோலை வி ஷுட் ஜஸ்டிஃபை அந்த ஆமாம் டூவல். ஏன்னா அது மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அது கிவன். அகெயின் எஸ்ஜே அர்ஜுன் இஸ் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அதில் ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க்கிங், குயிக்காக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு ஆள். மிர்ச்சி சிவா சார் அந்த டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் வாஸ் ஃபன். பட் எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஏபிள் டு கம்பேர். நான் இன்னும் ஃபுல்லாகவும் பார்க்க டப்பிங்கில் பார்த்தது தான். நானும் இந்த வாரம் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சது சூதுகவும் வந்து உங்களுடைய 4th படம். நீங்க இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த டைம்ல நீங்க ஒரு கமீடியன் கம் சப்போர்ட்டிங் ஆக்டர் அந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ எல்லாருமே காமனா எடுக்காத ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க. எந்த விதத்துல அப்படின்னா இந்த ஒரு கிரே ஷேடட் ரோல், டார்க் ஹியூமர்லயுமே நீங்க வந்து ஒரு செமி வில்லன் அந்த மாதிரியான ஒரு ரோல் தானே அருமை பிரகாசம். மெயின் கான்ஃபிளிக்டே உங்களால தான் வருது படத்துல. இது வந்து எல்லாருமே டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் வில்லனிக் சைடுக்கு போவோம், ஏன்னா கமீடியன்ங்கிறது வேற, இது வேற. இந்த நீங்க அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான முழு இது வந்து நலன் சார் மேல வச்சிருந்த ஃபுல் ட்ரஸ்ட் மட்டும் தானா, இல்ல அதை தாண்டி வேற ரீசன்ஸ் இருந்துச்சா? உண்மை என்னன்னா இட் வாஸ் டூ early for me to decide இந்த ரோல் பெருசா ஏன்னா ரிசைன் பண்ணிட்டேன். இனிமேல வேலை பார்க்கணும். எனக்கு மோர் தென் ஸ்பெசிஃபிக் ரோலோ கெரியரோ ஐ லவ் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ எனக்கு எனி கிவன் ஒர்க் ஐ ஷுட் பி பெய்ட் ஃபார் தட் ஆப்வியஸ்லி. அதுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் கொடுப்பேன். தட்ஸ் மை நேச்சர். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வந்திருக்கேன், என்ன சொல்கிறது மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். தியாவலட்சுமிகுமார் நான் தான் டீம் அசம்பிள் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி, ஸோ சுந்தர்சி சாருக்கு நான் தான் ஃபுல்லாக ஒன் வே கம்யூனிகேஷனாக இருந்து இவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப இது. அப்புறமா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட்ஸ் இம்ப்ரூவைசேஷன் இதுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அதான் லக்கிலி ஒரு 3 மூவிஸ் பிளாக் பஸ்டர் ஆச்சு. கலகலப்பு பெரிய ஹிட் காமெடியில், அதுக்கப்புறம் பீஸா, சூதுக்கவும், யாம் இருக்க பயமே. ஸோ இது நான் அப்போ சினிமா இப்படி தான் போல இருக்கு லைஃப் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா அப்படி இப்படிலாம் பார்த்தோன்னா தான் ஆஹா பயங்கர ஸ்ட்ரிக்டான இண்டஸ்ட்ரி. ஸோ இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. படம்னா ரிலீஸ் ஆகும், ப்ரொடியூசர்ஸ் வில் பி ஹாப்பி, இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா அப்புறமா அப்பப்போ 2-3 டைம் பாம்லாம் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ். நல்ல நிறைய லேர்னிங். ரைட். ஏதோ ஒரு இன்டர்வியூல சூதுக்கவும் அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் அருமை பிரகாசமோட ரோல் பண்ணல அப்படின்னா அந்த கேரக்டருக்கு அருமை பிரகாசம்னு நேமே இருந்திருக்காது அப்படின்னு. அது ஏன், அது என்ன கதை? என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அதுவும் பெரிய நடந்தது என்னன்னா அதுல வந்து ஒரு இந்த ஸ்டூடெண்டா வருவேன், பிரின்சிபல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு காலர்லாம் தூக்கி விட்டு அதுல என் கேரக்டர் அருமை பிரகாசம். ஓகே. சோ வேற யாராவது பண்ணா அந்த அருமை பிரகாசம் நேம் மட்டும் மாத்துவேன் அப்படின்னு நலன் சொல்லியிருந்தாரு. நலன் வந்து அது மட்டும் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ற ஒரு இது. ஓகே. ஒருவேளை நீங்க நடிக்கல அப்படின்னா ஓகே, இந்த துரோகம் மட்டும் உங்களுக்கு செய்ய மாட்டேன் அது மட்டும். ஸோ ஸ்டார்டிங் ஃபுல்லாவே ஜாலியா இருந்தது. எல்லா படமும் ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் புது டேரக்டர்ஸ் போகும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது, இப்போ இவங்கெல்லாம் திட்டுவாங்க அப்படின்லாம். பட் இட் வாஸ் ஈஸி. பிரியதர்ஷன் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், பிரபு சோலமன் சார், ராதாமோகன் சார், இன்னும் நிறைய பேரோட ஒர்க் பண்ணது நைஸ். ரைட். உங்களுக்கு அந்த படத்துலேருந்து வந்த ஒரு பெரிய அங்கீகாரமே அந்த பாட்டு தான், காசு பணம் துட்டு மணிமணி. அது அகேன் ரஜினி சாருமே அதை தான் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? பட் நான் எங்கேயோ படிச்சு நீங்கள் அந்த டைமில் வந்து கால் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணீங்க. அகேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை நிறைய பேருக்கு தெரியல. அந்த கஷ்டம் மட்டும் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பீஸால கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் நடக்கும் விஜய் சேதுபதிக்கும் எனக்கும். அது துரைசாமி சப்வே மேலே எடுத்துகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 4:30 மணி வரைக்கும் அது நேச்சுரல் ஃபைட்டாக பிளான் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து கொரியோகிராஃப் பண்ணால் நீங்கள் 2 பேருமே ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்க, ரொம்ப
ஆக்ஷன் ஃபைட்டாக இருக்காது, சும்மா சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கணும். அது இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி ஒரு தரம் வேகமாக அப்படி தள்ளும் போது முட்டி வந்து நேராக தார் ரோட்டில் அடிச்சிருச்சு. அடித்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த லைட்ஸ் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே எடுக்கணும். இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம், சோடியம் லைட். அதுக்காக திரும்ப அது முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ரே பண்ணோம். எக்ஸ்ரேல ஒன்றுமே தெரியல. நான் நினச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸ்கேன் பண்ணலான்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஸ்கேன் பண்ணல. ஏன்னா அப்போ தான் ரிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நடக்கும்போது அப்படியே கால் பக்கல் ஆகிடு. அப்படியே இருக்கும்போது என்னடா அப்படியே விட்டாச்சு. சுதுகம் ஒரு காம்பவுண்ட்லேருந்து குதிக்கிற சீன் வரும். அந்த நலன் கேட்டால் என்னடா இந்த ஹைட்னா, என்ன ஹைட்டு குதிச்சிருக்கோம் காலேஜ்லாம், அது இதுட்டு குதிச்சா அவ்வளோதான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஏதோ நான் விளையாடுறேன் ப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அப்புறமா வந்து பார்த்தா டோட்டலாக காலி. அப்போ வந்து சிவி குமார் சார், அவர் ஷூட் தானே. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், பீஸாலாம் உடஞ்சிது, கண்டினியூஷன் இங்கேயும் உடஞ்சிருக்கு, நானே அப்படின்ட்டு அவர் தான் செலவு பண்ணார் ஃபுல்லாக அவர் சர்ஜரிக்கு. இட்ஸ் ஆக்சுவலாக தேங்க்யூ சார். இன்னொரு படத்தை ஒழிச்சு அவங்க ஒன்றுமே பண்ணல, எனக்கு நானே தான் பண்ணிக்கிட்டேன். அவரே தான் இது பண்ணார். ஸோ அதனால என்னாச்சு, பழைய பிளான் வந்து காசு பணம் துட்டு மணி வந்து இவனுக்கு காசு வந்துருச்சு. இந்தியா ஃபுல்லாக டான்ஸ் பார் போகிறான். ஆமாம், அது நிறைய இப்போ கர்நாடகாவில் ஆடுறான். ஓகே. ஸோ எனக்கு வந்து 4 ஸ்டேட் சுற்றி இருப்பேனே, என்னடா பண்ண போறான் அப்படின்ட்டு பார்த்தா அப்போதான் அந்த செட்டு போட்டு ஷெரீஃப் மாஸ்டரும் நலனும் பிளான் அழகா ஒரு சேர்ல உட்காந்துரு. ஸோ நானாவே எனக்கு பாட்டு ரொம்ப ஜாலியாகி நானே கொஞ்சம் பண்ணிட்டேன். எனக்கு கேட்கல, அதுலேயும் நான் ஸ்லிப் ஆகிருப்பேன் ஆக்சுவலாக. அந்த இடம் ரேம்ப் பண்ணி கீழே குதிக்கும் போது லைட்டாக லெஃப்ட் டோட்டலாக இதுவே பண்ண முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக ஆடினவங்க அந்த டான்சர்ஸ், அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு பேர் வாங்கி கொடுத்தா அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நான் ஆக்சுவலாக டோட்டலாகவே 1 hour தான் அன்னைக்கு ஷூட்டில் பண்ணியிருப்பீங்க. அது ஆனால் காஸ்டியூம் எனக்கு காலையில் 8 மணிக்கே மாட்டி விட்டாங்க. உட்காந்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படின்ற போய் ஏதாவது கேட்டேன்னா, ஏய் உன்னை பாட்டில் வச்சுருக்கேன், ப்ரொடியூசர் கெஞ்சு உனக்கு இந்த ரோலை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சரின்ட்டு. So basically நீங்க உட்கார்ந்து ஆடுனது வந்து உங்க லெக் இன்ஜரினால தான். So but I think that turned out to be உங்களோட சிக்னேச்சர் மூவ் மாதிரி ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி தான் சொல்லுவாங்க. கமிங் டு மிஸ் யூ, ஐ திங்க் சூதுகம் நிறைய பேசிட்டோம். மிஸ் யூ பத்தி கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் சித்தார்த் சாரோட நீங்க நடிக்கும் போது ஜிகர்தண்டால கொஞ்சம் பயந்தீங்க. அவரோட நடிக்க போற ஒரு ஸ்டாரோட நடிக்க பாவம் சார் அவர், ஏன் சார், பட் ஸ்டில் அப்படின்னு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு கால் அடிப்பட்டப்போ கூட அவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்ற கோஸ்டார். ஆக்சுவலா என்னன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வெரி வெரி சீனியர். நாங்க எல்லாம் அப்பதான் பிகினர்ஸ். ஆனால் ஹீ மேட் அஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் ஊர்னிங்கிற கேரக்டர் வந்து அவரை போயிட்டு வாடா போடாண்டு சண்டை போடணும் இதெல்லாம் பண்ணுவோம். அது லைட்டாக இதுதான் ஷிவரிங்கில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான டைலாக், பட் ஹி வாஸ் ஸோ மச் சப்போர்ட்டிவ். என்னென்னா அந்த ஊர்னி வந்து காமெடி அவரோட அவ்வளோ ஒர்க் அவுட் ஆனது. பட் 7 வருஷம் கழிச்சு நாங்கள் பண்ணுறோம். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களுக்கே ஷாக். ஆமாண்ணா, நானும் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அகெயின் இட்ஸ் நல்ல இதுன்னு சொல்கிறது, ரொம்ப பாண்டட் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இந்த ஸ்பேஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா, ஹீரோஸ் நம்ம ஜாலியாக போயிட்டு எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக, பட் அவங்க ஸ்பேஸ் தான் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ மிஸ் யூவில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த போர்ஷன்ஸ் வித் அகெயின் வித் சித்தார்த் சார் எனக்கு தெரிஞ்சு அகெயின் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அதுவும் அவர் இந்த லவ் ஸ்டோரி கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்து தான். பிகாஸ் அவர் இந்த ஜானர் கொஞ்ச நாள் வேண்டான்னு சொன்னாரு. ஆமா, இந்த மாதிரி அவர் சொன்ன உங்களுக்கு பிடிக்காத பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்றீங்கிறத தான் ஒன் லைனர் சொன்னாங்க அப்படின்னு. அண்ட் நமக்கு ஒரு லவ் ஸ்டோரியில என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஒரு ஜாலியான ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இமோஷன்ஸ், ஒரு நல்ல பாட்டுங்க. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு மிஸ் யூ வில் பி அ வெரி வெரி நைஸ் மூவி. சூதுகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஜாலி, ரெண்டுமே ஒரு 2 படமும் பாருங்க. ஈக்குவல் ப்ரமோஷன். அடுத்த வாரமும் பாருங்கன்னு சொல்லிடுங்க. அடுத்த வாரம் தீர்மானிக்கலாம். இன்னொரு क्वेश्चन என்னன்னா, நீங்க நிறைய ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் மிஸ் யூ வந்து ஃபார் திஸ் ரீசன் ஐ சோஸ் மிஸ் யூ அப்படினா ஒரு ரீசன் என்னவா சொல்லுவீங்க இந்த படத்துக்கு? மெயின் ரீசன் ராஜசேகர் சார் வெரி குட் டைரக்டர். அவரோட களத்தில் சந்திப்போம் படமும் சூப்பரான படம். இதுலேயும் அது ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்னு அகெயின் ஹீ இஸ் கோயிங் டு ப்ரூவ். ஸோ அகெயின் வித் சித்தார்த் சார். ஸோ தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் மீ டு, எனக்கு ஒரு நல்ல கதை கேட்கும் போது நமக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். நான் இப்போ ரீசெண்டாக இப்போ டூ early to tell ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ரைட்டர் ஒரு கதை ரீசெண்டாக நரேட் பண்ணார். ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் டு ஷூட் ஃபார் தட். அடுத்த வருஷம் பண்ணலான்னு இருக்காரு.
அது ஒரு பெரிய பொருட்செலவு உள்ள படம். பட் ஃபேண்டாஸ்டிக் ரைட்டிங். எனக்கு ஏதாவது சில படங்கள் பண்ணிட்டு ஒரு திருப்தியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படமா நீங்க பாக்குறீங்க. ஓகே, நீங்க நிறைய நீங்களே சொன்னீங்க நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்தாங்க அப்படின்னு. இதை பத்தி 2 கொஸ்டின். ஒண்ணு வந்து உங்க டைரக்டர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த ஒரு பேலன்ஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வேலை வாங்குறது கஷ்டமா ஈஸியா எனக்கு தெரியல. எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கும், ஒருத்தவங்களை போய் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு என் ஃப்ரெண்டு அப்படின்றப்போ. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அவங்க உங்களை வேலை வாங்கும் போது அதுல யோசிக்கவே மாட்டாங்க. ஐயோ, கார்த்திக் சுராஜ் இப்போ ஒரு ஷார்ட்லாம் இப்போ ஷூட்டிங்ல ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கொடுத்த சீன் பேப்பர் வேற, டக்குன்னு மாறினதே எனக்கு யாருமே சொல்லல. அங்க வந்து திட்டுறாரு நல்லா, மைக்க பிடிச்சி என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமா, நான் அப்படியே பாக்குறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி இப்படின்னாங்க. முதல்ல நீங்க கொடுத்தது வேற அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு என்னன்னா ரெடியா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்ட் தான். இப்போ அவர் என்ன சொன்னாலும் நான் கொச்சிக்க போறது இல்லை. ஸோ ஒர்க்குக்கு தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் எல்லாம். ஆமாம், அதுக்கப்புறம் நார்மல் தான். அதான் ஐ வண்டர்ட், ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்கும்போது இல்ல கண்ணா இது பண்ண கண்ணான்னு கொஞ்சம் தான் சொல்லணுமா இல்ல நம்ம யோசிக்காம என்ன பண்ணலாம், எவ்வளவு நாளும் போய் டவுட்ஸ் கேட்கலாம். இதுவும் நிறைய ஜோக்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். பேடா இருந்துச்சுன்னா ரொம்ப பேடுன்றுவானுங்க. நான் ரொம்ப நேரமா கார்த்திகிட்ட வந்து எதுவும் சொல்ல, அவர் கேட்கல மறந்துட்டாரு அந்த சீன் வந்து சொன்னேன், நல்லா இல்லப்பா நல்லா வைக்கல அப்படின்னு. வேணாண்டப்பா, ஓகே நல்ல வேலை. அது ஜாலியா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய இந்த கரியர் நீங்களே சொன்னீங்க 100 ஃபிலிம்ஸ் கிட்ட முடிச்சிட்டீங்க. உங்க கரியர்ல திஸ் மச் ஆஃப் மை சக்சஸ் ஐ அட்ரிபியூட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அது எவ்வளவா இருக்கும்? நான் கேட்டா நான் சினிமாவுக்கு நலன் எல்லாமே நலனுக்கு மெயின். நலன் ஓஸ் எவ்ரிதிங், ஃபுல் ஷேர் நலன் கொடுத்துடணும். சுந்தர் சி சார் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மென்டரிங். இல்லைன்னா அவர் சொல்லலைன்னா நான் கலகலப்பெல்லாம் ஐயோ சார் நான் சினிமா இல்லை சார் ஆக்ஷன் ஷேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் தொலைச்சிருவாங்கன்னு சொல்ல போனேன். என்னை அப்படியே பிடிச்சி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ண. அவருக்கு கார்த்திக் சுராஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல் தட் ஐம் இன் சினிமா. அதுக்கு உங்க 3 பேருக்கும் மெயின். இவங்க இல்லனா உங்க சினிமா பாதையே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஓஎம்ஆர்ல தான் இருந்திருப்பேன். அதே ஆக்சென்ச்சர்ல இருந்திருப்பேன். ஆக்சென்ச்சர்ல இவ்வளவு வருஷம் என்ன வச்சிருப்பாங்கன்னு தெரியல. சோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சுந்தர் சி வந்து உங்களை வந்து விகே ராமசாமி சாரோட நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க என்னைக்காவது அந்த ரிசம்பிளன்ஸ் உங்கள்கிட்ட பாத்திருக்கீங்களா? இல்ல, ரிசம்பிளன்ஸ் ஆக்டிங்ல. ஆக்டிங் அவர் சொன்னோன்னு எனக்கு பயங்கர ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு. இல்ல அதாவது இடியே விழுந்தாலும் ஒரே ரியாக்ஷனு அப்படின்னாரு. ஆமா, அதனால நான் போய் பாக்குறேன் கரெக்டா இருக்கு, இது போதும்னு. அவ்வளவுதானே. நான் இதானே கலகலப்பு சீன் அப்பதான் சொன்னாரு, இவ்வளவுதானே நான் கொஞ்சம் இப்படி கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் விக்கி ராமசாமி அப்படின்னாரு. சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரு விச்சு அண்ணன், அவர்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு, நலன்ட்ட சொன்னேன் எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் தெரியுமாடா அப்படின்னா, எவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட உன்னை கம்பேர் பண்ணிட்டாரு அதுக்குள்ள அப்படின்னாரு. ஸோ சினிமாவில் ஏதாவது நான் உடனே நலன்ட்ட பேசிடுவேன், மச்சி இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தோம். இட் ஹேப்பன்ட், அப்படியே போயிடுச்சு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இன்சல்ட் காமெடி நீங்க பண்ண மாட்டீங்க. ஒருத்தர் வந்து எஸ்பெஷலி அவங்க வந்து தேர் நாட் இன் அ பொசிஷன் டு ரிப்ளை, அதை திரும்பி கலாய்ச்சி விடுற ஒரு இதுல இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் மாத்த பார்ப்பேன். பட் எங்கேயாவது ஒரு படம் கமிட் பண்ணிட்டீங்க, ஒரு ரோல் உங்களுக்கு அதை பிடிச்ச ரோல்னு நீங்க நினைச்சு கமிட் பண்ணிருக்கீங்க, பட் ஸ்கிரிப்டை பார்த்தா தான் தெரியுது நிறைய இந்த மாதிரி இருக்குன்னா ஹவு டு யூ பார்கெயின் வித் தெம்? என்னன்னா ஒரு 2 இது வந்தாங்க, அதுக்கு மேலே டைரக்டர்ஸ் கால். ஸோ நான் எனி மூவி நான் 2-3 படம் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ டைரக்டர்ஸ் சம்டைம்ஸ் ஒத்துக்குவாங்க. 90% வந்து உங்களுக்கு இப்படி தோணுதா, ஓகே நம்ம எடுத்துடலாம், வேண்டாம் அப்படின்வாங்க. சில பேர் இல்லை இது வேணும் அப்படின்வாங்க, இது இதுக்காக இருக்குது, இல்லை இன்னொன்று ஒரு ரீசன் இருக்குது அப்படின்வாங்க. நம்ம அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்ட் இஸ் தேம், அவங்களோட எழுதின கதை அது. எனக்கு ஃபுல் கதை நான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் என் போர்ஷன் மட்டும் தான் கேட்டுக்குவேன். ஸோ அதில் தேவை அப்படின்னா நான் டைரக்டர்ஸ் கால், அவங்களோட இட்ஸ் தேர் மூவி ரைட். பட் ஸ்டில் நீங்க ஒரு இன்சல்ட்டிங் காமெடியை என்டோர்ஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும், அதை பத்தி நீங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா, நமக்கு சம்டைம்ஸ் பர்சனலாக இந்த இதில் இது இல்லைன்னா எனக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு மேலே நம்மளை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அடம் பிடிக்கிற கேரக்டர் இல்லைனா இது சும்மா நடிப்பு தான். நான் எங்கேயும் வந்து நான் பண்றது இதுதான் நான் இல்லை சினிமாவில். ஆமா, ஸோ ரியல் லைஃப்ல இங்கே பாருங்க, இப்போ நான் இன்டர்வியூல இவ்வளோ சாஃப்டா இருக்கலாம், பட் ரியல் லைஃப்ல அப்பப்போ இவ்வளோ சாஃப்டா பொலைட் இல்லையே, கொஞ்சம் ஆக்டிங் இருக்குல்ல இந்த இன்டர்வியூலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் ரியல் சினிமா, ஆக்டிங் தான் அது. அதனால அவ்வளோ எடுத்துக்கல.
இந்த 100 ஃபிலிம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க லீட் ரோல்ஸும் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் அந்த உங்களை மாதிரி ஒரு ஏரியால இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் காளி வெங்கட் சார் எடுக்கணும்னா அப்பப்ப ஒரு 10 ஃபிலிம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணணும்னா ஒரு ஃபிலிம் லீட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வர்றாரு அவரும். என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இப்போ இந்த லீட் ரோல்ல பண்ற படத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. என்னன்னா ஒரு நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் மோட்டிவேஷன். ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு நீங்க பண்ண படங்கள் நல்லா இருந்தாலுமே நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அது வந்து கமர்ஷியலாவோ இல்ல ஒரு வேரியஸ் ரீசன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகலங்கிறப்போ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னுமே லீட் ரோல்ஸ் வர ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல இப்போதைக்கு நான் சப்போர்ட்டிங் ரோல்ஸே கான்சென்ட்ரேட் பண்றேன்ற மாதிரி? மெயினாக என்னன்னா, ஆக்சுவலாக உப்புக்கருவாடு ராதாமோகன் சார் சொல்லும் போது நான் வந்து அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் நான் எதிர்பார்த்தேன். சாம்ஸ் பண்ணாரு, இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. இல்லை சார் அந்த ரோல் நல்ல காமெடியாக இருக்குது சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. இல்லைப்பா நீ பண்ணு அப்படின்னா அதில் ஒரு ரிஸ்க் இருந்தது. நான் டேரக்டராக நடிக்கணும், ஒழுங்காக நடிக்கலைன்னா அது ரொம்ப ஸ்டார்டிங் டைம் வேறு, இருக்கிற எல்லா டேரக்டருக்கும் ஒரே படத்தில் கோபம் வந்துடும் அப்படின்ட்டு இட் வாஸ் அ ஹியூஜ் என்ன சொல்கிறது. ஆமாம், ஆனால் உப்புக்கருவாடு வந்து முருகதாஸ் சார், வெங்கட் பிரபு சார், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேரக்டர்ஸ் எல்லாருமே, இன்னொன்று ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து சொன்னது ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி உப்புக்கருவாடு ரிலீஸ் ஆகுது ஃப்ளட்டு, சென்னையில் ஃப்ளட்டு, ஃபோரம் மால்லாம் ஃப்ளட். அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் அந்த படம் தான். ஃபஸ்ட்டு ஒரு டே ஈவினிங்க்கு மேலே இதுவாகிடுச்சு. மற்ற ஊர்லலாம் நல்லா போச்சு, நல்ல பேர் கிடச்சிது. பட் எப்போனா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லாஸ் வருது, அது வந்து டைரெக்டாக அந்த லீட் ரோல் பண்ணும்போது நமக்கு தலைக்கு போட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு பேர் வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ மூவிஸ் நல்லா பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நானும் யோசிக்காமல் நான் நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன். சில பேர் வந்து கதை சொல்லுவாங்க இவ்வளோ பண்ண போகிறோன்னு. இல்லைங்க, என்ன வச்சு யூ ஒன்ட் பிலீவ், ஒருத்தர் வந்து 28 கோடி பட்ஜெட் சொன்னார். அது உங்களுக்கு ஒரு இதுதானே உங்களுக்கு ஆக்சுவலி. நான் வந்து இவ்வளோ ஒரு மனுஷன் வெள்ளோந்தியா இருப்பாரா அப்படின்னு. அவங்க கஜோல் இருக்காங்க இந்த ரோல்லங்கிறாரு, எப்படிங்க என்ன வச்சு அப்படின்னு. மலேசியா ப்ரொடியூசர் மலேசியா கதையை ஃபுல்லாக சொல்லிட்டாரு. சரி கதை ஆல்மோஸ்ட் கோச்சிட்டாரு. அவருக்கு தெரியல நான் எப்படிங்க என்ன வச்சு என்ன அப்படின்னா. யார் விஷ்ணு 2-3 தரம் எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் சொன்னாப்ல, ஒரு 3 crores என்ன வச்சு பண்ணணும். அவர் கேட்டார், திரும்ப அது பப்ளிசிட்டி இருக்குது, இவ்வளோ இருக்குது, எப்படி தாங்கும் அப்படின்ட்டு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஏதாவது ரொம்ப காம்பேக்டாக வந்தது இல்லை. பன்னிக்குட்டி பண்ணேன். பன்னிக்குட்டி வந்து ஒரு வில்லேஜில் நடக்கிறது. எனக்கு அனுச்சரன், மணிகண்டன் சார், உங்க எல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்குன்னு அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இதுவும் கிடையாது. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பன்னிக்குட்டி. ஓரளவுக்கு ஃபேர்லி வெண்ட் ஆன். பட் மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிக்கலாக வருது அப்படின்னா நல்லா அமைஞ்சதுன்னா ஐ வுட் லவ் டு கிவ் மை பெஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ். பட் ரிட்டர்ன்ஸ் ஹெவியா இருக்கணுமே. சோ அது உங்க பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கிரிப்ட் சாய்ஸ் process இருக்கு. நான் இப்ப சொன்னேனே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டேன் அப்படின்னு. சோ அது வந்து ஏப்ரல் மேல they are planning. ஃபுல்லா ஒரு ரியலிஸ்டிக் லொகேஷன்ஸ்ல. அதுல நீங்க லீடா இல்ல? ஆமா. ஓ கிரேட். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஐ மீன் ஆங்கரிங்ல இருந்து ஆக்டிங்ல நீங்க எடுத்த சில பாடங்கள் இருக்கா? ஆங்கரிங் வந்து யூ ஹேவ் டு பி ரெடி. கண்டிப்பா அது வந்து ஒரு போய் டச் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவரோட ஒர்க் பண்ணும்போது அயர்லாண்டில் அவர் ஒரு சீன் பேப்பர் வந்துச்சுன்னா உட்காந்து மெனக்கடுறாரு. எவ்வளோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன போடலாம், இதுக்கப்புறம் இது ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஆங்கரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தது. அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு மேக் என்ஷூர் பேப்பரில் உள்ளது இவ்வளோனா அதை இன்னும் ஒரு 70% ஏற்றுறாரு அவர். அது வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டேன், லைட்டாக சுட்டுக்கிட்டேன் நானும். அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா படத்துலையும் நானும் சீன் பேப்பர் வாங்கிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் அவரோட முதலே ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும். ஆங்கரிங் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அ லாட். என்ன சொல்கிறது, அந்த டாக் பேக்கில் வரும் பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சம்டைம்ஸ் அவங்க மியூட் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசிக்கிறது, சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிறது, இது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்களுக்கெல்லாம் புரியாமல் அது கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் ஒரு புது இதெல்லாம் கத்துக்க முடியுது. கத்துக்கிற வரைக்கும் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க உங்க அப்பா ரா ஏஜென்ட் அப்படின்னு. இதுல எனக்கு 2 கேள்வி. இது ரொம்ப பியூர்லி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் கேட்குறேன். ஒன்று வந்து ரா ஏஜென்ட் அப்பாவா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்க பைக்கெட், ஐ மீன் அவர் பைக்கெட் 22,000க்கு வித்து பேங்காக் ட்ரிப்லாம் போனீங்க? அது எதுல சொல்லிட்டேன் நான். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா என்னன்னா, அப்பா வந்து பாதி நேரம் டிரான்ஸ்ஃபர்லேயே இருப்பாரு. ஸோ நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் பிறந்தது சென்னை, 9 மாசத்துல டெல்லி போயிட்டோம். டெல்லியில் என்னை வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் போட்டாங்க. ஓ, டெல்லியில் தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கா? அதுவே ஒரு பெரிய செக்மெண்ட். டிடிஏ சீனியர் செகண்டரி ஸ்கூல்னு, டெல்லி தமிழ் எஜுகேஷனல் அசோசியேஷன். ஏன் போட்டாங்கன்னா, நான் வேற எந்த ஸ்கூலில் படித்தாலும் எனக்கு தமிழே கிடையாது. ஸோ ஒன்று
ஃபுல் தமிழ் மீடியம். அந்த ஆப்ஷன் இருக்கு, ஒரு 7-8 இடத்துல இருக்கு அந்த ஸ்கூல். ஸோ தமிழ் மீடியமில் போட்டு எனக்கு வந்து 5வது வரைக்கும் படித்தேன். 5வதுல நடுவில் ஒரு லீவுக்கு வந்தேன். எங்கள் பாட்டி வீட்டில் தென்னை மரம் வந்து எனக்கு அதிசயமாகி, தென்னை மரம்னு ஐயோ இது டெல்லியில் நான் பார்த்ததே இல்லை. தென்னை மரம், செம்மண், அழகாக வீட்டுக்கிட்ட ஓடி போய் ஒரு பொட்டி கடை, அங்கே இந்த முட்டையெல்லாம் அழுது வரவே மாட்டேன் டெல்லிக்குன்ட்டு. அதுக்கப்புறமா லீவுக்கு தான் வந்திருக்கோன்ட்டு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சென்னை. ஆமாம்மா, டெல்லி வேணவே வேணான்ட்டேன். அப்படி வந்துட்டு நான் வந்து திருச்சியில் ஸ்கூலிங் போட்டாங்க, கான்வென்ட்டு. அங்கே யோசிச்சு பாரு, தமிழ் மீடியம் பையன் வந்து 5வது பாதியில் வந்து கான்வென்ட்டில் உட்காந்தா எல்லாம் டேபிள்ஸுங்கிறாங்க. எனக்கு டேபிள்னா டேபிள் தான் தெரியும். என்னடா டேபிள்ஸ்னா அதுக்கு பேர் வாய்ப்பாடு அப்படிங்கிறேன். வாய்ப்பாடு மீன்ஸ் அப்படிங்கிறானுங்க. வாய்ப்பாடுன்னு என்னன்னு தெரியல. ஒரே ஒரு பையன் விஜயானந்தன்னு திருச்சியில் இருக்கான், அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. வேறு ஏன்னா தமிழில் பேசினா உடனே பிளாக் டாட்னு ஒன்று வைப்பாங்க. அது பிளாக் டாட் வச்சுட்டு இங்கிலீஷ்ல ஆமாம் -5 என்னமோ பண்ணுவாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம். ஆமாம், எங்கள் ஸ்கூல் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இப்படியே போயிட்டு கிளாஸில் அமைதியாயிட்டேன். என்னால் பேச முடியாது, இங்கிலீஷ் தெரியாது, இவ்வளோ தமிழ் மீடியம். என்ன பண்ணாங்க, திஸ் கை ஃப்ரம் டெல்லி இஸ் ஸோ சைலண்ட், இஸ் வெரி நைஸ் கை அப்படின்னு லீடர் ஆகிட்டாங்க. நான் பேசாம இருக்கேன், எனக்கு பேச தெரியாதுடா. இதுவே ஒரு படம் எடுக்கலாம் போல, நல்லா இருக்கு. போய் என்ன பண்ண, கிளாஸ்ல எவனாவது பேசினா அடிக்க ஆரம்பிச்சு, என்னடா இப்படி ரூடா இருக்கான் அப்படின்னு பார்த்தா, என்னன்னா எனக்கு பேசுனா நான் மாட்டிக்குவேன், எனக்கு தமிழ் தெரியாது, சாரி இங்கிலீஷ் தெரியாது. இந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு, மாட்டிக்கினேன் ஃபுல்லா. சயின்ஸ்ல 7, மேத்ஸ்ல 6, இங்கிலீஷ்ல எழுத தெரியலன்ற எல்லாமே இதுல இருக்கு. ஹிந்தில 98 டீச்சருக்கே சொல்லி கொடுப்பேன். இல்ல கொஞ்சம் அப்படியே போய் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு இயர் இம்ப்ரூவ் பண்ணேன். 10th, அதுக்கப்புறம் +2 எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். அப்புறமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கால் சென்டரில் தான் ஃபஸ்ட்டு ஜாப். அப்போ அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, வாய்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட் ட்ரைனிங்னு. 1 மாதம் அவங்க வந்து அவ்வளோதான், எக் வந்து ஏக் அந்த அளவுக்கு. ஸோ அது அந்த ட்ரைனிங் முடித்தோடனே அப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணணும். இங்கிலீஷ் அந்த ஒரு 7 வருஷம் ஆச்சு நான் கற்றுக்க. பைக் வந்து என்னன்னா, அதான் அப்பா பாதி நேரம் ஊரில் இருக்க மாட்டாங்க. அப்பா அந்த டைமில் வந்து அப்பா எனக்கு காலேஜில் பைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். நான் ஓட்டுனதை விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக ஓட்டுவாங்க. ஸோ ஜாலியாக சுற்றிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அப்பப்போ செலவு இப்படி பண்ணி ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி, அருமை பிரகாசம் மாதிரி தான் வீட்டிலேருந்து எடுத்து அங்கே போட்டு ஏதாவது ஊருக்கு போகிறது, கோவா போயிட்டு வந்தேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், மச்சி ஆர்சி புக்கை வச்சேன்னா இந்த மாதிரி பணம் கிடைக்கும் அப்படின்னா. ஓ, இதுக்கு புக்கை வச்சுட்டு பணம் கிடைக்குமா? அப்போ இந்த புக்கை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆரம்பித்தோம். அது ஒரு கேங்காக மாட்டுச்சு. வச்சு புக்கை வச்சேன்னா அவனுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னா, பரவாயில்லடா, அது இதுக்கு பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு யூஸே இல்லையே அப்படின்ட்டு புக்கை வச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த இன்ட்ரெஸ்ட் மேட்ரு அது அப்படியே போயிட்டே இருக்குன்னு. இது பெரிய ஹெட்டேக்காக இருக்கே அப்படின்னா, அப்பா ஊருக்கு போனால் பைக்கே விற்றுட்டேன். பைக்கை விற்றுட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பரவாயில்ல அப்படின்ட்டு சைக்கிளில் சுற்றுவோம். அது இதுன்னு வந்து மாட்டிக்கிட்டான். எந்த ஃப்ரெண்டோட போனனோ அவனே ஷாக்கில் வந்து மாட்டி விட்டான், பயத்தில். ஆமாம், அவனே வந்து மாட்டி விட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு அது ஒரு ப்ராசஸ். அப்புறமா தெரிஞ்சுது வீட்டில் அப்படியே அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அப்பா ஃபர்ஸ்ட் கார் அப்பா தான் டெலிவரி அவங்க வச்சேன். ஆமாம், அப்பா நான் ஊரில் இல்லை, அப்பா தான் அந்த சாவி வாங்கணும் அப்படின்ட்டு. என்னன்னா பழைய கணக்கு தீர்த்துக்கலாம் இதோட அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க ஐ மீன் அந்த ராங்கிறத எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பேக்ரவுண்டா இருந்திருப்பாரு அவரு. அப்பா பிஎஸ்எஃப் ட்ரெயின்ட். ஓகே ஓகே. அப்படிங்கிறப்போ நீங்க ஆக்டிங்னு சொன்னப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி? நோ, ஸ்ட்ரெயிட் நோ தான். நலன் வந்து எங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணோம். நான் தனியா இருந்தேன் பேச்சுலரா. அப்பா இல்லைன்னா அம்மா வீக்லி ஒன்ஸ் யாராவது வருவாங்க. அப்பா வரும்போது அப்பா குக்ஸ், அம்மா அவங்க நலனும் வந்து தங்கியிருப்பான். நலனும் எங்கள் அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன், இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கிள் அவனை ஆர்ஜி ஆக்குங்கன்னு அப்படி தான் ஆரம்பிச்சது. இல்லை அங்கிள் அவன் நல்லா வருவான், அவனுக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை நீ பண்ணுறதுல பண்ணட்டும்ப்பா, அது நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்களே டைமர் வச்சுக்குவோம். வீட்டிலே டைம் ஸ்டாப் வாட்ச் வச்சு 10 நிமிஷம் டியூரேஷனுக்கு நானும் நலனுமே நடிப்போம். வந்துச்சுடா 12 நிமிஷம் ஆச்சுல, அது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா எல்லாம் பண்ணிவிட்டு தெர்மோகால் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெண்ட் ஆன பெஸ்ட் நகர் போவோம், போலீஸ் துரத்துவோம், ஓடுவோம். ஸோ அங்கேருந்து இப்படியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அதுக்கப்புறம் உங்க ஃபிலிம்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போகிறதே அப்பா நாளைக்கு உன் படம் வருது போல இருக்கு அப்படின்வாங்க. நல்லா இருக்குது. அப்படி மாறிடுச்சு.
அது ஒரு டைம் தான், அந்த டைம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா it will change. அப்கமிங் ஃபிலிம்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். திருமாணிக்கம் வருது, ஐ திங்க் வாவாத்தியாரையில் இருக்கீங்க, சூர்யா 44, தெலுங்கு படம் தண்டேல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன எனிதிங் எல்ஸ்? இப்போ ஓஹோ அண்ட் தென் பேபின்னு விஷ்ணு விஷால் வருது. அப்புறம் விஷ்ணு விஷாலோட ஓன் ப்ரொடக்ஷன், அவரோட ஆரியன் பண்ணுறேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்னு ஒரு படம். ஸோ இதெல்லாம் லிஸ்டா இருக்கு. வாவாத்தியாரை பத்தியும் சூர்யா 44 பத்தியும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வாவாத்தியார் இன்னொரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் கார்த்திக் சார். எனக்கு வந்து மெய்யழகன் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு யாராவது நடிக்க ட்ரைனிங் எடுக்கணும்னா கூட அந்த ரோல் தான் நீங்கள் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு பிளே ஆக்ட் ஆஸ் இன்னசென்ட். ஆமாம், அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு ரோல். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ஒரு ஃபோன் எடுக்கும்போதெல்லாம் டான்ஸ்லாம் ஆடுவார். அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் ஹே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோ ஒரு இது நேச்சுரலாக ரியலாக அவ்வளோ நல்லோன்னா ஒரு கொஞ்சம் வெல்வந்தியாக இருக்கிறது கஷ்டம். ஸோ ஹீ அவுட் பர்ஃபார்ம் தட் ரோல். அந்த பக்கம் அவர் கில்ட்டும் பயங்கரமாக காட்டியிருப்பார். எனக்கு பிரியதர்ஷன் சார் ஒருத்தரும் சொன்னார், கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கில்ட்டி, அது நடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஸோ போத் ஆஃப் தெம் என்ன சொல்றது கலக்கிட்டு போயிட்டாங்க. இட் இஸ் ஆமாம். வாவாத்தியாரில் வி ட்ராவல்ட் அ லாட். நாங்கள் நிறைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி. ஸோ போலீஸ் கேரக்டர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ நல்லா வந்திருக்கு, நல்ல சாங்ஸ். வெயிட்டிங் ஃபார் த சாங்ஸ். டிஃப்ரெண்ட்டான டீசர் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அகெயின் நல்ல நல்ல ஜாலியான பாட்டெலாம் இருக்குது. ஸோ நலனோட ஃப்ளேவரில் கார்த்தி சாரோட ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா 44 பற்றி கொஞ்சம். சூர்யா 44 ஷூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, கார்த்திக் சுப்பராஜோட ஒன் ஆஃப் த ஆல்ரெடி ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். பட் இந்த படம் வந்து வில் பி அன் அமேசிங் மூவி வித் லவ் அண்ட் ஆக்ஷன். லவ் நிறைய இருக்கும், டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கண்டிப்பா இது ரொம்ப பேசப்படுற ஒரு படமா இருக்கும். ஐ அம் சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க த்ரில்லர் படத்துலயே ஒரு சீரியஸான ரோல் பண்ணணும், அது மட்டும் தான் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்ட்டு. ப்ராப்பர் நெகட்டிவ் ரோல் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னுமே அதுதான் உங்களுடைய ஆசையா இல்ல? ஒரு ரோல், ஆமா நிறைய பண்ணியாச்சு, நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்றோம். ஒரு ப்ராப்பர் ஒரு நெகட்டிவ் ஷேடாகவும் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஒன்று வந்து அது ரொம்ப நெகட்டிவாக ஹைலி அது வேணாம் விட்டேன். அது ஒரு ப்ராப்பர் வில்லன், அதாவது நோ காமெடி அந்த இல்லாமல் இல்லை, நல்ல வில்லனும் ஒரு சின்ன சின்ன ஹியூமர் வச்சுக்கலாமே, நல்லா தான் இருக்கும் ஒரு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசை. அதை தவிர ட்ரீம் ரோல்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இன்னும் மேபி வித் a director or an actor நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல? ஆஸ் an actor என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஒரு டைரக்டர்ஸ் கேட்பாங்கல்ல, நீ டோட்டலாக இந்த ரோலுக்கு இப்படி வரணும், மாற்றிக்கணும், இவ்வளோ நாள் இப்படி ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி யாராவது எனக்கு இல்ல இன்னொரு ஆக்டரோட, இந்த ஆக்டரோட நான் இன்னும் நடிக்கல, இவங்களோட நடிக்கணும். கமல் சார் தான் எங்களை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் வந்து பிராங்க்னு நினைச்சேன். சூதுகம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அது ரிலீஸ் ஆகி 3வது நாளோ 2வது நாளோ. ஸோ நலன் தான் வந்து கூட்டிகிட்டு போய் ஆழ்வார்பேட்டில், அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆமாம், அப்படியே பார்த்துட்டு நலனை கூப்பிட்டு சொன்னார், இதே டீம் வச்சு பண்ணுங்க, அடுத்த படமும் உங்கள் சம்பளத்தை மட்டும் ஏற்றிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு, ஆஹா படம் ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படின்னு. ஓகே சார், பிரில்லியன்ட் டாக்கிங் டு யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன், நிறைய கதைகள் சொன்னீங்க, உங்களுடைய கரியர் பற்றி, உங்களுடைய லைஃப் பற்றி நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் ஆல்சோ gets to know about you. நீங்க நிறைய இன்டர்வியூ பார்த்துட்டு கரெக்டா பழைய நோட்ஸ்லாம் எடுத்து கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால அப்படியே போயிட்டு வந்துருச்சு. So nice talking to you. Thank you so much. All the very best உங்களோட ரிலீசஸ். Thank you.